அவர் பேரில் ஜனநாயகம்னு பேரே வச்சிருக்காரு. அவர்கிட்ட ஜனநாயகம் இருக்கா சொல்லுங்க? விஜய் அவர்கள்கிட்ட ஜனநாயகம் இருக்கா? அது எப்படி திமுகவுக்கு ஃபேவரா படம் எடுத்தவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் வர்றது இல்ல, திமுகவுக்கு எதிராக ஒருத்தன் சின்ன கருத்து சொல்லிட்டா மட்டும் இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் இவ்வளவு ஏன்? அது எப்படி? இந்த பாரு, இந்த மாதிரி எல்லாம் நான் தான் இருக்குதா இல்லையா? என்ன இருக்குது, என்ன நொட்டுது, நொட்டுது சும்மா என்ன ஏன் இவ்வளவு கோவம் வருது? என்ன கோவம்? திமுகவுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? வேற யாரை சம்பந்தப்படுத்துவோம்? நாங்க இதுக்கு இங்க பாரு, சென்சார் போர்டுக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. அது முழுக்க அண்டர். நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்களுக்கு இது சம்பந்தம் இல்ல. எது? இப்ப திமுகவுக்கு இது சம்பந்தம் இல்ல. 100 சம்பந்தம் இல்லடா சாமி. அதான் அடுத்த அரசு பள்ளிகள் எல்லாம் ஜனநாயகன் படத்தை போட்டுவீங்க, பிள்ளைகளுக்கு போட்டு காட்டுவீங்க. எதுப்பா? ஜனநாயகன் படத்தை பள்ளிகளை குழந்தைகளுக்கு எல்லாம் போட்டு காட்டுவீங்க. என்ன மஸ்துக்குடா அங்க போடணும்? உங்களுக்கு பிரச்சனை இல்ல, நல்ல படம் சொல்றீங்களே. நல்ல படமா? கத்திரிக்கை நல்ல படம் நான் சொன்னேன்னா? சொன்னீங்களே நல்ல படம். ஜனநாயகம்னு பேரை வச்சுக்கிட்டு 100 ரூபாய் டிக்கெட்டை 1000 ரூபாய்க்கு விற்கிறான், 2000 ரூபாய்க்கு விற்கிறான். இதுதான் ஜனநாயகமா? இப்போ எங்களுக்கு ஒரு 28% ஏறி இருக்கு. ஆகையினால இன்னைக்கு நாங்க ஜிடிபி கொடுக்குறோம். பிபி ஏறி இருக்கா? பிபி ஏறல. பிபி எல்லாம் 28 ஏறினா பத்தாது, 420க்கு மேல போகணும். ஏறி இருக்காங்களா? மைனஸ்ல போய்கிட்டு இருக்கு. 9 லட்சம் கோடின்றது 9.25 லட்சம் கோடியா மாறி இருக்கு. லூசு பல. அதுக்கெல்லாம் நான் பேச ஆரம்பிச்சேன்னா இன்னும் அது மணிக்கணக்கா விடியாது. பொய்யா சொல்லுவீங்க. பொய்யா. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படம் தணிக்கை சான்றிதழ் வழங்காததுனால தள்ளி போகியிருக்கு. இதுக்கு காரணமே திமுகவும் பாஜகவும் பேசிட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்து சார்? ஏமா, நாங்கள் திமுக நாங்கள் ஒன்றியத்தை ஆளலை. ஒன்றியத்தை ஆளுறது பாரதிய ஜனதா கட்சி. ரெண்டாவது இது இண்டிபெண்ட் பாடி தான் சென்சார் போர்டு. அந்த சென்சார் போர்டில் அரசு சம்மந்தப்பட்ட ஒரு அதிகாரி இருப்பார். சென்சார் போர்டு ஒரு அதிகாரி இருப்பார். 4 பேர் அரசாங்க இவங்களால் கவர்னரால் நியமிக்கப்படக்கூடிய ஒரு 4 பேர் இருப்பாங்க. சரியா? அந்த செய்தி மக்கள் தொடர்பு துறையின் மூலியமாக நிர்ணயிக்கப்பட ஒரு 4 பேர். இந்த 4 பேரும் ஒட்டுமொத்த ஒரே கருத்தாக இருந்தால் தான் இதை வெளியில சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும். சார், இதுல ஏன் திமுக பாஜகன்னு 2 கட்சிகளும் குறிப்பிடுறாங்கன்னா, விஜய் அவர்கள் பாஜகவையும் எதிர்க்கிறாரு, திமுகவையும் எதிர்க்கிறாரு. சோ விஜய் அவர்களை இவங்க 2 பேரும் சேர்ந்து அழிக்கிறதுக்காக திட்டம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அதாவது மறைமுக கூட்டணி அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் பேர்ல ஜனநாயகம்னு பேரே வச்சிருக்காரு. அவர்கிட்ட ஜனநாயகம் இருக்கா சொல்லுங்க? விஜய் அவர்கள்கிட்ட ஜனநாயகம் இருக்கா? ஜனநாயகம்னா என்ன? எல்லாருக்கும் எல்லாம், அதுதானே ஜனநாயகம். இப்போ பராசக்திங்கிற படம் வந்ததுக்காக அவருடைய ரசிகர்கள்லாம் எவ்வளோ தூரம் திட்டுறாங்க தெரியுமா? அந்த படத்தையும் அந்த தம்பி அந்த ஹீரோவை நடித்த நடிகரையும் எவ்வளோ தூரம் திட்டுறாங்க. இதெல்லாம் ஏற்புடையதா? ஏற்கனவே நேற்று கூட அவர் ஒரு இதில் வெளியீட்டு விழா ஒன்று நடந்ததில் அந்த தம்பி பராசக்தி ஹீரோ சொல்கிறாரு, நான் இவர்கிட்ட பேசினேன், விஜய்கிட்ட பேசினேன், அவருக்கும் எனக்கும் உறவு நல்லா தான் இருக்குது, அதனால் ஒன்றும் இல்லை, படம் நல்லா தான் இருக்குது, போடு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது தேவையில்லாமல் எங்களை வம்புக்கு இழுக்காதீங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது 4 பேர்த்தில் 3 பேர் அதுக்கு ஆதரவாக கொடுக்குறாங்க ரிப்போர்ட்டு. ஒருத்தர் மாத்திரம் அதில் சில இதுகள் ஏற்புடையதாக இல்லைன்னு கொடுக்குறாரு. அது கொடுத்த உடனே தான் அப்போ 4 பேரும் ஒரே மாதிரி கொடுத்தா தான் 5ஆவது ஆள் அதை ஓகே பண்ணுவார். 3 பேர் கொடுத்து 4ஆவது ஆள் கொடுக்கலைன்னா பண்ண மாட்டாங்க. இதில் மெஜாரிட்டி எல்லாம் கிடையாது. 4 பேரும் ஒட்டு மொத்தமாக ஓகே சொல்லணும். அது சொல்லலை. ஆகையினால இந்த மாதிரி சீனுகள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்கு நிப்பாட்டி வைக்கிறாங்க. நிப்பாட்டி வச்ச உடனே இவர் என்ன பண்ணிடுறாரு, ப்ரொடியூசரு கோர்ட்டுக்கு போகிறாரு. கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கல்ல, என்னென்ன அந்த படத்தை பார்த்து என்னென்ன சீனு என்ன எதுங்கிறதெல்லாம் அவங்க. அது எப்படி திமுகவுக்கு ஃபேவரா படம் எடுத்தவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் வர்றது இல்ல, திமுகவுக்கு எதிராக ஒருத்தன் சின்ன கருத்து சொல்லிட்டா மட்டும் இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் இவ்வளவு ஏன்? அது எப்படி? இந்த பாரு, இந்த மாதிரி எல்லாம் நான் தான் இருக்குதா இல்லையா? என்ன இருக்குது, என்ன நொட்டுது, நொட்டுது சும்மா என்ன இவ்வளவு கோவம் வருது? என்ன கோவம்? திமுகவுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? வேற யாரை சம்பந்தப்படுத்துவோம்? நாங்க இதுக்கு இங்க பாரு, சென்சார் போர்டுக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. அது முழுக்க அண்டர்.
டேபிளுக்கு கீழே அது டேபிளுக்கு கீழையும் இல்ல, டேபிளுக்கு மேலையும் இல்ல, கவலைப்படாத. நாங்க இதுல தலையிடவும் இல்ல. இல்ல விஜய் அவர்கள் இதுக்கு மேல நடிச்ச படத்துல எதுவும் அது மாதிரிலாம் வரல. அது கரெக்டா கட்சி ஆரம்பிச்சு உங்களுக்கு எதிராக சில கருத்துக்களை சொன்ன மட்டும் இப்படி ரெஸ்ட்ரிக்ஷன் வரணும். என்ன காரணம்? பராசக்திக்கு வந்துச்சா? அது மாதிரி பராசக்திக்கு வந்துச்சா? பராசக்திக்கு வந்துச்சா வரலையாங்கிறது பராசக்தியில இந்தி ஒழிப்பு என்னென்னமோ வருதான், அதுக்கெல்லாம் ஒண்ணும் வரல. உங்களுக்கு ஜனநாயகம்ல மட்டும் பாரு கேளு. பராசக்தி படத்துக்கு முன்னாடி ஒரு படம் நடிச்சிருந்தாரு ராணுவ வீரரா, ஞாபகம் இருக்கா உனக்கு? இருக்கு. இதே ஹீரோ நடிச்சாருல. அப்ப ராணுவ வீரர்களா நடிக்கும் போது அதுக்குன்னு சில கோடு இதெல்லாம் இருக்கா. அந்த சட்டை, அவங்க போடுற சட்டை, அதுல வைக்கிற எம்பளம், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்காம். இதெல்லாம் வந்து இந்த படத்துல நாங்க வைக்கலாமா எடுக்கலாமான்னு சொல்லி எழுதி இவங்களுக்கு, யாருக்கு, நம்ம கேப்டன் ஆஃப் இது இருக்குல்ல ராணுவம், அவங்களுக்கு அனுப்பிச்சு அவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கி தான் அதை உபயோகப்படுத்திருக்காங்க. இந்த படத்துலயும் அது மாதிரி வருது, புரிஞ்சுக்கோ. இந்த படத்துல இந்தி எதிர்ப்பு, அதுக்கு எதிராக வந்து போராட்டம் பண்ற மாதிரியான காட்சிகள் அது மட்டும் இல்லடா, அது மட்டும் அல்ல, ராணுவ வீரர்களும் அதுல உபயோகப்படுத்திருக்காங்க. அந்த ராணுவ வீரருடையதை வந்து பெர்மிஷன் வாங்காம உபயோகப்படுத்திருக்காங்க. இதெல்லாம் கருத்துல கொண்டுதான் ஒன்றிய அரசினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய சென்சார் போர்டு அதை வந்து கொஞ்சம் நிப்பாட்டி தான் வச்சிருக்கு. கொடுக்க முடியாதுன்னு சொல்ல, நிப்பாட்டி வச்சிருக்கு. நாளைக்கு இந்த சீனுகள் எல்லாம் மாத்தியோ அல்லது கட் பண்ணியோ எடுத்தாக்க அதுக்கப்புறம் கொடுப்பாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்களுக்கு இது சம்பந்தம் இல்ல. எது? திமுக சம்பந்தம் இல்ல. 100 சம்பந்தம் இல்லடா சாமி. அதான் அடுத்த அரசு பள்ளிகள் எல்லாம் ஜனநாயகன் படத்தை போட்டுவீங்க, பிள்ளைகளுக்கு போட்டு காட்டுவீங்க. எதுப்பா? ஜனநாயகன் படத்தை பள்ளிகளை குழந்தைகளுக்கு எல்லாம் போட்டு காட்டுவீங்க. என்ன மஸ்துக்குடா அங்க போடணும்? உங்களுக்கு பிரச்சனை இல்ல. நல்ல படம் சொல்றீங்களே. நல்ல படமா? கத்திரிக்கை நல்ல படம் நான் சொன்னேன்னா? சொன்னீங்களே நல்ல படம். ஜனநாயகம்னு பேரை வச்சுக்கிட்டு 100 ரூபாய் டிக்கெட்டை 1000 ரூபாய்க்கு விற்கிறான், 2000 ரூபாய்க்கு விற்கிறான். இதுதான் ஜனநாயகமா? எதிரா ஜனநாயகம்? எனக்கு தெரியாது. இப்ப நீங்க மாத்திரம் இந்த பஸ்ல வந்து தமிழ்நாடு அரசுன்னு போடலைன்னு மாத்திரம் இந்த சீமான் போன்ற ஆட்கள்லாம் பொங்குறீங்க, ஸ்டிக்கரை ஒட்டுறீங்க. இதுல மாத்திரம் என்ன 100 ரூபாய் டிக்கெட் எதுக்கட 1000 ரூபாய்க்கு விற்கிற, 2000 ரூபாய்க்கு விற்கிறான்னு எவனாவது கேள்வி கேட்கறீங்களாடா? அவன் பூரா அந்த காசு கொடுத்து போறவன் பூரா யாரு? அவருடைய நண்பர் தானே, ரசிகர்கள் தானே. கரெக்டா சொன்னீங்க. அந்த ரசிகர்கள் வந்து காசு கொடுத்து போறாங்க. ரசிகர்களுக்கு இவ்வளவு பாதிப்பு உண்டு பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் நினைக்கணும்ல. அவன் எதுக்காக ப்ரொடியூசர் அதை செய்யறான்? இவருக்கு 200 கோடி சம்பளம் கொடுத்தாக்க அவனுக்கு அந்த பணம் வசூல் ஆகணுங்கிறதுக்காக ப்ரொடியூசர் பண்றாரு. நீங்க எப்படி ஓட்டு காசு இல்ல, நீங்க எப்படி ஓட்டு காசு கொடுக்குறீங்களா? அது மாதிரி ஓட்டுக்கு நாங்க ஓட்டுக்கெல்லாம் காசு கொடுக்கறதே இல்லப்பா. 3000 கொடுத்துருக்கீங்க. ஓட்டுக்காக கொடுக்கல, பொங்கலுக்காக கொடுத்துருக்கோம். 2023 கொடுக்க மாட்டாரு, 24 கொடுக்க மாட்டாரு, 25 கொடுப்பாரு, 26 மட்டும் தூக்கி அப்படி கொடுத்துருவாரு. நாங்க பொங்கல் பொங்கலுக்கு 2023 24 25 பொங்கல் கொண்டாடலையா? எங்களுடைய பொருளாதார நிலை சரியில்லை, அரசினுடைய பொருளாதார நிலை சரியில்லை, அப்ப கொடுக்க இயலல. இப்ப எவ்வளவு இருக்கு? இப்ப எங்களுக்கு ஒரு 28% ஏறி இருக்கு. ஆகையினால இன்னைக்கு நாங்க ஜிடிபி கொடுக்கிறோம். பிபி ஏறி இருக்கா? பிபி ஏறல. பிபி எல்லாம் 28 ஏறினா பத்தாது, 420க்கு மேல போனோம். ஏறி இருக்காங்களா? மைனஸ்ல போய்கிட்டு இருக்கு. 9 லட்சம் கோடின்றது 9.25 லட்சம் கோடியா மாறி இருக்கு. லூசு பல. அதுக்கெல்லாம் நான் பேச ஆரம்பிச்சேன்னா இன்னும் அது மணிக்கணக்கா விடியாது. பொய்யா சொல்லுவீங்க. பொய்யா. அப்புறம் என்ன நீங்க பொய்யாதான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. கஜானா காலிம்பாரு கேட்டோம்னா ஏன் 3000 கொடுத்தீங்க? இல்ல கஜானா நம்பிருச்சும் பாரு. இப்ப ஏன் செவிலியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு ஏன் கொடுக்கல? இந்த பழைய ஓய்வூதியம் இல்ல கஜானா இல்ல. இங்க டாஸ்மாக் காஜானா நம்பிருச்சு. என்னையா பேச்சு உங்க பேச்சு? ஒரு விஷயம் விடுஞ்சா பேச்சு, நைட்டா பேச்சு. பழைய பென்ஷன் திட்டத்தை நாங்க ஒத்துக்கிட்டோம், கொடுக்கறோம் சொல்லிட்டோம். அது பழைய ஓய்வூதியம் கிடையாது. இப்போ வந்து டேப்ஸ் அப்படின்ற ஒரு ஓய்வூதியம் அது ஒன்றிய அரசு பண்ணுது இல்ல, அதே மாதிரி நாங்களும் பண்றோம். அதே காப்பி அடிச்சு அதான் காப்பி தான் ஒன்றிய அரசு. ஒன்றிய அரசுங்கிறது என்ன? அதான் தலைமை, அதுதான் இந்தியா வாழக்கூடிய அரசு. இந்தியா வாழக்கூடிய அரசு என்ன பண்ணுதோ அதை நாங்க பண்றோம். அவங்க பணி செய்யும் போது அவங்களோட 10% புடிச்சுதான் நீங்க வந்து 10% புடிக்கிறதுல என்ன? பிஎஃப்னா என்ன, இபிஎஃப்னா என்ன? இதெல்லாம் நம்மளுடைய பணத்தை பிடிச்சி அதை சேவிங்ஸை அதுக்கு ஒரு வட்டி போட்டு அதை ரிட்டையர் ஆகும்போது கொடுப்பாங்க. இப்போ பிஎஃப்க்கு அவங்க 2% வட்டி போட்டாங்க. இப்போ ஏதோ போராட்டம்லாம் பண்ணி, முன்னாடி 1% இருந்தது, போராட்டம் பண்ணி இப்போ 1.5% கொண்டு வந்துட்டாங்க பிஎஃப்க்கு. சரியா? இதெல்லாம் நம்ம ரிட்டையர் ஆகும்போது கொடுப்பாங்க. அப்போ அதுதான் ஃபேமிலி பெனிஃபிட்ஸ்னு ஒரு இபிஎஃப். சரி, இப்போ அதை அதிகமாக பிடிக்கிறீங்க மக்களுடைய கண் துடைப்புக்காக. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கண் துடைப்பையாவது கத்திக்காது. சரி, இது இப்போ இன்னைக்கு ஜாயின் பண்றவங்களுக்கு நீ சொல்ற, இப்போ ஏற்கனவே 1 மாசத்துல ரிட்டையர் ஆனவனுக்கு என்ன பண்ணுவ? அவனுக்கு கொடுத்தானே ஆகணும். நீங்க சரி செஞ்சுதான் ஆகணும். இந்த நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. ஏதாவது புத்திசாலித்தனமா எந்த நாயோ குலைக்குதுன்னு நீங்களும் அதை எடுத்து வச்சுட்டு குலைக்காதீங்க, புரியுதா? ஒரு விஷயம்,
இன்னைக்கு ரிட்டையர் ஆகிறான் இல்லை நாளைக்கு ரிட்டையர் ஆகிறான் அப்படின்னா அவனுக்கு இந்த பென்ஷனு கொடுத்தாகணும். அவன் சம்பளத்தில் பாதி சம்பளம் நமக்கு கொடுத்தாகணும். ஏற்கனவே அந்த பிஎஃப்ஓ கிராஜுவேட்டியோ அது ரிலீஸ் ஆகிடும். புரியுதா? கிராஜுவேட்டி பிஎஃப் போயிடும். இவன் எதுவுமே இந்த 10% பிடிச்சி ஒரு மாதம் வேணால் பிடிச்சி வேணால் போட்டிருப்பான், அவ்வளோதான். அப்படின்னா அவனுக்கு வந்து இப்போ நம்ம கொடுத்தான் ஆகணும். இதுதான் முறை. அதனால தான் அவங்க கொண்டுட்டு போய் அவர் வாயில் ஸ்வீட்டை திணிச்சானுங்க. புரிஞ்சுக்கோ, வாத்தியார்கள்லாம் போய் அந்த கஜா இன்னொரு ஸ்வீட். ஆனா உங்களுடைய திட்டம் என்னன்னே தெரியாம நம்பி ஏமாந்துட்டாங்கன்னு அடுத்த நாளே வந்து நிறைய மக்கள் வந்து கொண்டு எழுந்தாங்க. நிறைய மக்களுக்கு இதுக்கு என்னமா சம்பந்தம்? அது வாத்தியானோட கலாச்சாரமா? மக்கள் இல்லையா? இங்க பாரு, வாத்தியார்கள் வந்து போராடுற வாத்தியார்கள் என்னன்னு தெரியாம எல்லாம் இல்லை, எல்லாம் தெரிஞ்சுதான் அவங்க பண்றானுங்க. இதை வந்து இதுக்கு மேலே வந்து செய்ய இயலாது. அதாவது இப்போ ரிட்டையர் ஆனவங்க ஏற்கனவே ரிட்டையர் ஆனவங்களுக்கும் கொடுக்கணும். நீங்க புரியல, உங்க ஆட்சியில மட்டும் ஏன் போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு? செவிலியர்கள் போராட்டம், அதுதான் ஆசிரியர்கள் போராட்டம், அரசு ஊழியர்கள் எல்லாருமே போராட்டம். ஆமா, தனியார் வேலை பார்க்கறவனும் போராட்டம், வேலை கிடைக்கலன்னு சரியான இன்கிரிமெண்ட் இல்லன்னு சொல்லி உங்க ஆட்சியில போராட்டம் பண்ணாம யாரு தெரியுமா? நாங்க போராட்டம் பண்றவங்களை கொண்டு கல்யாண மண்டபத்துல தான் அடைச்சு வச்சு சாயந்தரம் 6 மணிக்கு அனுப்பிச்சு வைக்கிறோம். ஜெயலலிதா அம்மா ஆட்சியில அப்படி பண்ணல. எல்லாத்தையும் பிடிச்சி எஃப்ஐஆர் போட்டு தூக்கி கொண்டு போய் சார்ஜ் ஷீட்டை போட்டு உள்ள போட்டு 6 மாசம் 8 மாசம் 1 வருஷம்லாம் உள்ள இருந்து வந்தாங்க வாத்தியாங்க. 10,000 பேரை கைது பண்ணிச்சு அந்த அம்மா வாத்தியார்களை. இரவோடு இரவா கதவை தட்டி தட்டி. புரிஞ்சுக்கோ, அதெல்லாம் நீ அப்ப பிறந்திருப்ப. செவிலியர்களை வந்து அவங்கள ரெஸ்ட் ரூம் கூட போக விடாம வந்து அவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்கீங்க. ஏமா ரெஸ்ட் ரூமுக்கு போகாம நாங்க கையை பிடிச்சிட்டு அறைகள்லாம் பூட்டப்பட்டிருக்கு, எங்களை உள்ள கூட விடல அப்படின்னு சொல்லி அவங்க அறையெல்லாம் பூட்டி இருக்குன்னா நீ என்னத்துக்கு உனக்கு இதுல 5 ஸ்டார் ஹோட்டல்ல இல்லம்மா? நான் என்ன சொல்றேன், தாஜ் கோரமண்டல்லையோ அல்லது இதுலயே ரூம் போட்டு கொடுப்போமா? அங்க கொண்டு இவங்களை உட்காந்து உங்களுடைய ஆட்சியில இப்படி போராட்டம் பாரு. எல்லாத்தையும் அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மரத்துக்கடியில உட்காந்து வைப்பாங்க நிழலுக்காக. அங்க உட்காந்து சுத்தி 4 போலீஸ்காரன் பாதுகாப்புல உட்காந்து இருப்பானுங்க. புரிஞ்சுக்கோ, ஏதாவது நிழலுக்கு கல்யாண மண்டபத்திலயோ அல்லது இந்த மண்டபங்கள்லயோ கொண்டு இது திமிர்த்தனம் தானே? என்ன ராஜகோரமண்டல தங்க வைப்போமா, அந்த ஹோட்டல தங்க வைப்போம். ஒழுங்கா நீங்க பணி செஞ்சா அவங்க ஏன் போராடுறாங்க? என்னடா பணி? நீங்க என்ன பண்ணிட்டீங்க? அவங்க வந்து பண்ணாத கேட்கல, நீங்க வாக்குறுதியா கொடுத்திருக்கீங்க. நாங்க செய்யறோம் கொடுத்த வாக்குறுதி எல்லாம் செய்யணும்னு என்ன சட்டத்துல எழுதி இருக்கு. இந்த கழுதியை போட்டு நாங்க ஜெயிக்கலாம். அப்பா கேட்டுக்கிறீங்கப்பா, ஓட்டு போட்டு ஜெயிக்கல. ஆமா, இவங்க ஓட்டு போட்டு தான் நாங்க ஜெயிச்சிருக்கோம், ஆட்சி அமைச்சிருக்கோம். தமிழ்நாட்டு மக்களை கேவலமா பேச நாங்க வந்து இவங்க வந்து நலிந்த மக்கள், இவங்களுடைய முன்னேற்றத்திற்கு எங்களால் ஆண்ட முயற்சித்து இவங்களுக்கு என்ன பண்ணுனீங்க? யாருக்கு பண்ணல? டேய் இங்க பாரு, இன்னைக்கு வாத்தியா வந்து சம்பளம் 1,20,000 ரூபாய் செகண்ட் கிரேட் டீச்சர் வாங்குறான். சரி, அதே இடைநிலை ஆசிரியர்னு பேரு. அவனுக்கு 1,20,000 ரூபாய் 30 வருஷம் சர்வீஸ் பண்ணவன். நாளைக்கு அவன் ரிட்டையர் ஆனானா அவனுக்கு கிட்டத்தட்ட 60,000 ரூபாய் இதுவே வந்துடும். பென்ஷன்ல 50% கொண்டு வந்தது யாரு? இதை கொண்டு வந்தது யாரு? கொண்டு வந்தது எல்லாம் கலைஞர் தான். ஏன்னா அந்த காலத்துல 45 ரூபாய் 35 ரூபாய் சம்பளம் வாத்தியானுக்கு 45, போலீஸுக்கு 35 ரூபாயும் இருந்த காலம் உண்டு. நான் விவரம் தெரிய நான் போனேன். சரி, கொடுத்தது நீங்க, பழக்கி விட்டது நீங்க. இப்ப வந்து நல்லா ஒருத்தவங்க நல்ல டீ குடிச்சு வளர்ந்தவன டக்குன்னு நீ குடிக்க கூடாதுன்னா என்ன பண்ணுவா? நாங்க அந்த மாதிரி பண்றீங்க நீங்க. அப்படி எல்லாம் செய்யலப்பா. நாங்க பென்ஷனை நிப்பாட்டலடா. இதுவே ரொம்ப லூசு பையலுக்கு புரியலடா. ஜெயலலிதா ஆட்சியில தாண்டா இந்த பென்ஷன் திட்டத்தை கேன்சல் பண்ணது அந்த அம்மா தாண்டா. ஏன்டா உங்களுக்கு அதே பென்ஷன் திட்டத்தை நான் கொண்டு வரேன்னு சொல்லி போய் புடிக்கிட்டு வந்தது யாரு? நாங்க கொண்டுட்டு வரேன்னு சொன்னோம், கொண்டு வந்தோம். எங்க கொண்டு வந்தீங்க? ஆட்சி முடியும் போது ஆட்சினா எங்களுக்கு தேர்தல் அறிக்கையில வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் வந்து எங்களோட முதல் கையெழுத்து நாங்க வந்த உடனே முடியும் போது நீங்க வந்து இருமா பொருளாதாரத்தை சீர்படுத்தி பொருளாதாரத்தை உயர்த்தி தான் கொடுக்க முடியுமே தவிர பொருளாதாரம் இல்லாது போனா எப்படி கொடுக்க முடியும்? இன்னைக்கு போட்டாச்சு இல்ல, இவங்களுக்கு வந்து ரிட்டையர் போன மாசம் முந்தின மாசம் எப்படி இந்த 10 வருஷத்துல ரிட்டையர் ஆனவன் பூரா இருக்கானல்ல, அவனுக்கெல்லாம் ஒரு பென்ஷன் போய் சேரும். புரிஞ்சுக்கோ, எல்லாம் 10 ரூபாய் கட்டினா தான் போகணும். அறிவு கட்ட ஜென்மங்கள் எவனோ ஒரு நாய் சொல்றாங்கிறதுக்காக எல்லாம். இப்ப பொருளாதாரம் உயர்ந்து இருக்கு, அவங்க போராட்டம் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தேவையான அதெல்லாம் நாங்க அதை உடனே அரசாங்கம் உடனே இந்த தூக்கி கொடுக்க முடியாது. அரசாங்கத்துக்குன்னு சில சட்ட சாக்கடையில நின்றா என்ன, சமுத்திரத்துல நின்றா என்ன, எல்லாம் சட்டப்படிதான் எதையும் செய்ய இயலும். சட்டத்துக்கு புறம்பா எந்த சமாச்சாரத்தையும் செய்ய முடியாது.
ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன். என்னயா கேக்குறேன்? டீச்சர்களுக்கு எல்லாம் 1 லட்சம் சம்பளம் கொந்தளிக்கிறீங்களே, நாளை தலைமுறையை உருவாக்குறவங்க அவங்க கொடுக்கலாம். ஏன்டா ஒழுங்கா சொல்லி கொடுத்தா பரவாயில்லையாடா? எவடா எந்த பையனா ஸ்கூல்ல உட்கார்ந்து வாத்தியான் சொல்லி கொடுக்குறான்? எல்லா பையனும் டீ கடைக்கு போறான், எல்லா பையனும் தம் அடிக்கிறான். ஒழுங்கா சொல்லி கொடுக்குறானா பிள்ளைகளுக்கு? திமுக ஆட்சியில தண்ணி அடிக்காம ஒழுங்கா பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்திருந்தா நீங்க எல்லாம் இந்த மாதிரி வந்து முத கேள்வியே கேட்டிருக்க மாட்டீங்க. திமுக ஆட்சியில தண்ணியும் தம்பி தான் அடிப்பான், திருக்குறள் எல்லாம் படிக்க மாட்டான். நீங்க பண்ற லட்சணத்துக்கு ஆட்சி நடத்துறீங்க. எவன்டா எங்க ஒரு வாத்தியான கூப்பிட்டு ஒரு 100 குறள் சொல்றான்? வாத்தியார் செகண்ட் கிரேட் டீச்சரோ அல்ல பிஎட் டீச்சரையோ ஒரு 100 குறளை தப்பு இல்லாம சொல்லி 1 லட்சம் பிரைஸ் தரேன்டா. சும்மா என்னமோ வாக்குறுதியை நிறைவேற்றுங்க. இது கடைசி வாக்குறுதியா? என்ன கடைசி? இது ஒரு வாக்குறுதி. ஆமா, எவன்டா? அதாவது இவன் எதுவுமே ஒண்ணே வாத்தியார்களுக்கு 1 லட்சம் கொந்தளிக்கிறீங்க, குதிச்சு விழுகிறீங்கல்ல. உங்க எம்எல்ஏக்களுக்கு எவ்வளவு சம்பளம்? அது நாங்களாடா கொடுத்தோம். ஜெயலலிதா ஆட்சி காலம் பாரு, காமராஜர் ஆட்சி காலத்துல இருந்தே இருக்கு எம்எல்ஏ சம்பளங்கிறது. காமராஜர் ஆட்சி காலத்துல நாடு சுதந்திர அடையில இருந்தே இருக்கு. பயந்துட்டீங்க. நாங்க முன்னும் பயந்துட்டீங்க. எனக்கு பாக்குறேன் இல்ல எம்எல்ஏவுக்கு மட்டும் 1,05,000 1,10,000 ஏத்திக்கிட்டே இருப்பாங்க இன்கிரிமெண்ட். இங்க அவன் உயிரை கொடுத்து வேலை பார்ப்பான். அவனுக்கு 20,000 22,000 23,000. என்னது அது? நீங்க 5 வருஷத்துல வரீங்க, எந்த பிரச்சனையும் இல்ல. உங்களுக்கு நல்லா செட்டில் ஆயிருக்கீங்க, பல பங்களா வீடு கட்டுறீங்க, இந்த பக்கம் ஈஸியால வீடு கட்டுறீங்க, பீச் ஹவுஸ் கட்டுறீங்க, பல கார் வச்சுக்கிறீங்க, 1க்கு 2 மாத்தது கட்டுறீங்க. இதெல்லாம் உங்களால பண்ண முடியுது 5 வருஷத்துல. 1க்கு 2ன்னு எதை சொல்ற? பொண்டாட்டி கட்டி இருக்கிறது வீடு. ஓஹோ, ஏன் என்ன அப்படி போகல? உங்க எண்ணங்கள் தான் அப்படி. 2 இல்ல 1 லட்சம் சம்பளம் கவர்மெண்ட் அதிகாரிகள் கொடுத்தா மட்டும் அப்படி குத்துது உங்களுக்கு. எம்எல்ஏக்களுக்கு ஏன் அவ்வளவுன்னு கேக்குறேன். எம்எல்ஏ அவங்களுக்கு காருக்கு பெட்ரோல் போட கொடுத்துறீங்க, எல்லாமே நிறைய சலுகைகள் இருக்கு. தொகுதிக்கு சுற்றுப்பயணம் பண்ணி அதை சூப்பர்வைஸ் பண்றதுக்கு அலவுன்ஸ். அது ஏன் சம்பளம்? டிஏ குடுக்குறோம், அதுக்கப்புறம் சம்பளம் குடுக்குறோம். நீங்க கொடுக்க நான் குடுக்கலடா, இது அரசாங்கம் ஏற்கனவே அறிவிச்சதுடா. நானும் சொல்றேன், எங்க அரசு பண்ணுச்சா? காங்கிரஸ் காலத்துல இருந்து தொட்டு வரக்கூடியதுப்பா. இது ஏன் நீ போய் புரியாம பேசுற? 85,000 82,000 இருந்த சம்பளத்தை 1,05,000 மாத்தினது நீங்க தான். எப்பா மாத்தினீங்களா இல்லையா? இத்தனை வருஷம் அன்னைக்கு 85,000 சம்பளம் கொடுக்கும் போது அன்றைக்கு விலைவாசி என்ன, அன்றைக்கு இருந்த பொருளாதார சூழ்நிலை என்ன, இன்னைக்கு இருக்க விலைவாசி என்ன? எம்எல்ஏ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. எம்எல்ஏ சொத்து பட்டியல் எடுத்து பாருங்க. எம்எல்ஏ சொத்து பட்டியல் எடுத்து பாருங்க. சொத்து பட்டியல் எடுத்து பாரு, அவன் சுய சரித்திரத்தை எடுத்து பாருங்கிற வேலை எல்லாம் கக்கன் மாதிரி காமராஜர் மாதிரி இல்ல. எந்த எம்எல்ஏ தெரிஞ்சுக்கங்க. காமராஜர் மட்டும் வச்சுப்பாங்களா எல்லாத்தையும்? காமராஜர் புள்ள குட்டி இல்லாதவரு, பொண்டு பிள்ளை இல்ல. உங்களுக்கு புள்ள குட்டி இருக்குன்னு சொல்ல வரீங்க? உங்க கட்சியில புள்ள குட்டி இருக்கு, அதனால சம்பளத்தை உயர்த்தினா அந்த குடும்பத்துக்கு அந்த ஏதோ அவங்க சம்பளத்தை வாங்கிதான். நீ இப்படி பேச 4 பேரு வாழ்றதுக்காக, அதாவது 4 லட்சம் மக்களை வந்து நீங்க கொல்லுவீங்க. 4 லட்சம் மக்களை நாங்க எந்த 4 லட்சம் மக்களை நாங்க கொண்டு இருக்கோம்? நீ வந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் போராட்டங்கள் வந்து பண்ணிருக்காங்க இது வரைக்கும் உங்களுடைய ஆட்சியில. இந்த போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்ததே எங்க அரசு தான், புரிஞ்சுக்கோ. அவ்வளவு போராட்டங்களை அனுமதி கொடுத்திருக்கீங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு உங்க ஆட்சி பாரு. எங்க ஆட்சி நல்லாட்சி, நாரப்பய ஆட்சி இல்ல. நல்லாட்சி நடத்தினதுனாலதான் முந்தைய அரசு நாரத்தனமான ஆட்சி பண்ணி 10 ஆண்டு காலமா இந்த நாட்டை சீர்கேடு ஆக்கிட்டாங்க. உங்க ஆட்சி வந்து போராட்ட ஆட்சி. போராட்ட ஆட்சி தான். ஏன்னா எங்க ஆட்சியில வந்து மக்களுக்கு வந்து என்னென்ன செய்யணுங்கிறத எல்லாத்தையும் முயற்சித்து பொருளாதாரத்தை உயர்த்தி நாங்க கொடுக்குறோம். செஞ்சனால ஏன் போராடுறாங்க? எது எல்லாம் செஞ்சுட்டீங்கல்ல, செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஏன் மக்கள் போராடுறாங்க? எப்ப மக்களுக்கு 10 வருஷத்துல எதுவுமே இருடா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. யாராவது நீ வேணா ஒரு மெச்சூர்டானவன் புரிஞ்சுக்கோ. யாராவது ஒரு கடையில் போய் 40% 50% டிஸ்கவுண்ட்டில் தர்றோன்னு சொன்னால் உடனே எடுத்துக்கிட்டு நாங்கள் மொத்தமாக 4 துணி எடுத்துக்கிறோம், அதில் இன்னொன்று எனாமா கொடுக்குறீங்களான்னு கேட்கறது தான் இந்த நாட்டு மக்கள், புரிஞ்சுக்கோ. அப்படி ஆக்கி வச்சிருக்கீங்க. அப்படி நாங்கள் ஆக்கி வைக்கல. மக்களுடைய மனநிலையே என்ன, நாட்டின் தலைவன் எப்படி இருக்கானோ பத்தாதுங்கிறதா. நாட்டின் தலைவன் எப்படி இருக்கானோ அப்படித்தான் மக்கள் இருப்பாங்க. மக்கள் இங்க பாரு, தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவ்வளின்னு சொன்னா தொண்டனுக்கு தான் அது சீர்படுமே தவிர மக்களுக்கு இல்லடா. மயிராண்டி புரியல? புரியாது உனக்கு. உங்க கட்சி தலைவர் நீங்க வச்சுக்கிறீங்க. இன்னைக்கு யாரு, இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு யாரு தலைவர்? தமிழ்நாட்டு மக்களுக்கு யார் தலைவர்? முதலமைச்சர். யார் அவரு? அவரு எங்க கட்சிக்கு தலைவர். பேர் என்ன? மு.க. ஸ்டாலின். அவர் தலைவரை கொண்ட மக்கள் தானே இவங்க. தொண்டன் கட்சி நீங்க தனி, நீங்க வேற டிபார்ட்மெண்ட். பாரு, அவங்க பண்றது எல்லாமே எப்பயுமே ஒன்னொன்னா ஒரு ஆளுக்கு ஒண்ணு இலவசம்னு கொடுத்தா எனக்கு ஒண்ணு. ஒரு பழமொழி சொல்லுவான்டா, கப்பல்ல பொண்ணு. இல்ல தமிழ்நாட்டு மக்களை பார்த்தா எப்படி தெரியுது? இருடா, இருங்க, தமிழ்நாட்டு மக்களை பார்த்தா நாயே. இல்ல ஒண்ணு கொடுத்தா ரெண்டு கப்பல்ல பொண்ணு வருதுன்னா எனக்கு ஒண்ணு, எங்க ஆத்தாளுக்கு ஒண்ணு, எங்க அப்பனுக்கு ஒண்ணும்பாங்களா. தமிழ்நாட்டுக்காரங்க கேட்க மாட்டாங்க. தெலுங்கு அது சொல்லுங்களேன். அப்படி என்ன தெலுங்கர்கள் எல்லா பேரும் தான்
எல்லா பயிலும் எனாமா வருதுன்னா எல்லாத்தையும் அப்ப கேட்பான். நீங்க வந்து இலவசமா குடுக்கறதுனால உங்களுக்கே ஓட்டு போட்டுருவாங்க அந்த மாதிரி மக்கள் அப்படின்னு நீங்க ஏமா இலவசமான்னு எப்படிமா சொல்ற? இது நீங்க இலவசம் சார் இல்லம்மா, ஓசில கொடுத்தா அவங்களுடைய அது எனக்கு உரிமைமா. வேணும்னு இங்க கேட்பாங்க. பாரு, இலவசம்னே சொல்லாதீங்க, அவங்கள அசிங்கப்படுத்தாதீங்க மக்களை. மக்களுடைய நீங்க தான் உரிமை சார் இலவசம் இதெல்லாம் சொல்றீங்க. உரிமைதான். இலவசம் இல்ல, உரிமைதானே. உரிமைதான். உரிமையில எதுக்கு உங்க போட்டோவா போடுறீங்க? எதுல உங்க போட்டோ எதுக்கு போடுறீங்க? உரிமையில நாங்க முதலமைச்சர் என்ன முதலமைச்சர்? ஏன் வரிப்பணத்துல ஏன் போட்டோ போடுங்க? உங்க போட்டோ ஏன் போடுறீங்க? வரி பணத்துல ஒண்ணு ஏன்டா போடணும்? லூசு பல. சரி, என்ன போட வேண்டாம், எதுவுமே போடாதீங்க. நாங்க எதுவுமே போடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரா? வரிப்பணம் கட்டுறேன். ஆட்சி நாங்க நடத்துறோம், நாங்க என்ன செய்யணுமோ அது ஓட்டு நாங்க தெரியும். போட்டிருக்கோம் சார். ஓட்டு போட்டுட்டீங்க, எம்எல்ஏ ஆயிட்டாரு, எம்எல்ஏ முதலமைச்சரை தேர்ந்தெடுத்தாச்சு, கவர்னர் பதவி பிரமாணம் பண்ணி வச்சுட்டாரு. அதோட நீங்களாம் அடிமை. ஓட்டு போட்டதோட உங்க வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்த கேள்வி கேட்கறதுன்னா உங்களுக்கு அதிகாரம் இல்ல, புரிஞ்சுக்கோ. யார் அப்படி சொல்லிருக்கு? நான் எந்த லாவுல சொல்லிருக்கு? நான் தான்டா சொல்றேன், அதிகாரம் இல்ல. இதுதான் ஜனநாயக உங்களுக்கு நாடா? ஏதாவது வேணும்னா துரு நீதிமன்றத்துக்கு போ. விஜய் ஜனநாயகன் படம் வைக்கல, தப்பே இல்ல. டேய், அவன்கிட்டயே அந்த தம்பிகிட்டயே ஜனநாயகம் இல்ல. விஜய் மட்டும் ஜனநாயகம் இல்லாத இல்ல. தம்பி ஏன் இந்த மாதிரி பேசுது? ஏப்பா அவரு நான் போய் அவன் பேச முடியுமா? அவர் உச்சபட்ச நடிகர். என்ன தம்பின்னு சொல்றதுல என்ன கம்மியா? தம்பின்னு சொல்லல, இல்ல திரு விஜய் அவர்கள்னு கூட சொல்லிட்டு போறேன். பயமா இருக்கு போல விஜய் கண்டா. பயம் ஒண்ணும் இல்லப்பா. இங்க பாரு, எனக்கு பயங்கிறது எங்க ஆத்தா வயித்துல இருந்து நான் வெளியில வந்தன்னைக்கே எனக்கு பயம் விட்டு போச்சு. சாவுங்கிறது நிர்ணயிக்கப்பட்டுருச்சுடா. என்னைக்கு பிறந்தோமோ அன்னைக்கு சாவு தெரியாத சொல்லிருக்கீங்க. எப்ப வேணாலும் சாகலாம். இந்த நிமிஷம் கூட எனக்கு ஒரு அட்டாக் வந்தா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதையும் நீ எடுத்து போட்டு காசு பண்ணிட்டு போயிருவ. அப்படித்தானே பண்றீங்க சார். இப்போ வந்து அதாவது மாணவர்களுக்காக இலவசமா லேப்டாப் வந்து கொடுத்துருக்கீங்க. அதுல வந்து கலைஞர் அவர்களுடைய புகைப்படம் இடம்பெற்றிருக்கு, ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படம் வந்து இடம்பெற்றிருக்கு, தமிழ்நாடு அரசு அது இதுன்னு சொல்லி அந்த லேப்டாப் முழுவதும் உங்களுடைய வந்து விளம்பரம் மட்டும்தான் இருக்கு. ஒரு குழந்தைங்களுக்கு லேப்டாப் குடுக்குறீங்கன்னா உங்க முகத்தை போட்டு ஏன் குடுக்குறீங்க? அதுல என்ன வலிக்குது? கம்பெனி பிராண்ட் ஐயா, கம்பெனி பிராண்டே ஒண்ணுதான், ஒரு முத்திரை தான் வச்சிருக்கான். கம்பெனி பிராண்டுக்கு அவன்கிட்ட காசு கொடுத்து நாங்க அரசு வாங்கிருச்சுடா. அரசு நடத்தக்கூடிய, அரச வழி நடத்தக்கூடிய அமைச்சர் பெருமக்களுடைய படத்தை அதுல போறதுல உங்களுக்கு என்ன வலிக்குது? எங்க காசுல இருந்து உங்க காசு இங்க பாரு, உங்க காசுன்னா நீங்க வரியா கட்டியாச்சு, அது முடிஞ்சு போச்சு. இனிமே உங்க காசு இல்ல, அது அரசாங்கத்து காசு. நாங்க யாரும் வரி கட்ட மாட்டோம். நீங்க வரி கட்ட மாட்டேன்னு சொல்லுமா, வரி கட்ட மாட்டேன். ஒண்ணே ஒண்ணு, சரி நீங்க முதலமைச்சர் போட்டோ கூட போட்டுக்கோங்க. எங்களின் மக்களின் தலைவர் முதலமைச்சர், அவங்க அப்பா போட்டோ ஏன் போடுறீங்க? அவருடைய அப்பா அவர்தான் வழிகாட்டி. என்ன வழிகாட்டி? எங்களுக்கு என்ன வழிகாட்டிங்க? என்ன வழிகாட்டினா வழிகாட்டி கொள்கையை வச்சுக்கங்க. லேப்டாப்ல வைக்க சொன்னச்சா பாரு ஐயா, புரிஞ்சுக்கங்க. நீங்க முதலமைச்சர் போட்டோ வைங்க, நாங்க தப்பு சொல்லல. அது நாட்டின் முதல்வர் வச்சுக்கோங்க, போட்டோ வைங்க, தப்பு கிடையாது. அதுவும் வச்சிருக்கீங்க இத்த தண்டிக்கு. கலைஞர் போட்டோ எதுக்கு வைக்கிறீங்க? இப்ப முன்னாள் முதல்வர் போட்டோ எல்லா போட்டோமா? அது நீ கேள்வி கேட்க கூடாது. ஏன் கேட்க கூடாது? கேட்க கூடாது. அந்த குழந்தைங்க அந்த லேப்டாப் எடுத்து பாரு, போது இப்ப நீ இவ்வளவு பேசுற இல்ல, மாதிரி இப்படி பேசுற இல்ல. நீ பொதுநல வழக்கு ஒண்ணு நீதிமன்றத்துக்கு போ. 10 வருஷம் ஆகும், 15 வருஷம் ஆகும். அந்த லேப்டாப் இத்து போயிரும், புத்தா போயிரும். நான் இப்ப கேஸ் ஜெயிச்சு வந்து என்ன பண்றது சொல்லுங்களேன்? அப்படித்தானே இருக்கு நாட்டுல சட்டம். அப்படிதான் இருக்கா? ஆமா. அப்ப என்ன வாயை பொத்திட்டு பின்னாடி பொத்திட்டு அப்ப என்ன போட்டோவை தூக்குங்க, போட்டோவை தூக்குங்க. யாரா சொல்றதுக்கு விளக்கம் திரும்ப சொல்ல. ஆமா, இல்ல எனக்கு புரியல. என்ன புரியல? என்னடா புரியல? என்ன சும்மா திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்க? என்னுடைய கேள்விக்கு பதில் உங்களால சொல்ல முடியல. என்ன பதில் சொல்ல முடியல? எங்களுடைய வரிப்பணத்துல வாங்கி பொருள் வாங்குறீங்க, அதுலயும் ஒழுங்கா போட்டோவை நீங்க உங்களுக்கு பிடிச்சவங்க போட்டோ எல்லாம் போட்டுக்கிறீங்க. இது என்னது? அது பிடிச்சவங்க படத்தை வைக்காம உன் படத்தை கொண்டு வைப்பாங்க. படமே இடம் பெற வேணாம் தான் நாங்க சொல்றோம். அது நீ சொல்றது எங்களுக்கு தேவையில்லை. நீ சொல்றது நாங்க கேட்கணும் அவசியம். நாங்க சொல்றதுதான் நீ கேட்கணும். ஓட்டு போட்டதோட உன் வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்த அரசு என்ன சொல்லுதோ அதைத்தான் கேட்கணும். அதாவது நிர்வாகம் பண்றவங்க தப்பு பண்ணா எதிர்த்து கேட்கக்கூடிய இது வந்து அது சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவர் தான் கேட்க முடியும். மக்கள் எல்லாம் கேட்க முடியாது. சட்டமன்றத்துல கேட்கறதுதான் சட்டம். இங்க வெளியில இருந்து அறிக்கை கொடுக்குறீங்க, எங்களுக்கு இதெல்லாம் வேணும்னு நாங்க சொல்லி கேட்டா அதை கேட்கலாம். நீ ரோட்ல நின்று 10 பேரை கூப்பிட்டுட்டு ஒரு மைக்க பிடிச்சு கத்திக்கிட்டு போயிட்டு உங்க திட்டங்களை நாங்க ஏத்துக்கிறோம், ஆனா நீங்க விளம்பரம் பண்றதை நாங்க ஏத்துக்கலன்னு சொல்றோம் சார். அது நீ சொல்லிட்டே இரு, எங்களுக்கு அதை பத்தி என்ன கவலை? நான் தான் சொல்றேனே, அரசு என்ன முடிவு செய்தோ அதுதான் முடிவு. அரசு முடிவை மாற்றுறதுக்கு நீங்களோ நானோ அந்த தம்பியோ ஆள் இல்ல. அது அரசாங்கம் அதனுடைய பணியை அது செய்யும். அவங்க தெளிவா சொன்னாங்க. அது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. திட்டங்கள் நாங்க வரவேற்கிறோம், அதுல இந்த மாதிரி போட்டோ எல்லாம் வைக்கிறீங்களா? ஏன் வீண் விளம்பரம்? அதுல எவ்வளவு நீங்க யோசிச்சு பாருங்க. முதல்வர் போட்டோ விட்டுருங்க, கலைஞர் போட்டோ போட்டீங்களா அந்த லேப்டாப்ல, அந்த கலைஞர் ஸ்டிக்கரை விட்டுறதுக்கு செலவா இருக்கும்ல. 10 லட்சம் லேப்டாப்புக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு தோராயமா கணக்கு பண்ணுங்க. 10 ரூபா 1000 வச்சுக்கோங்க ஸ்டிக்கருக்கு. 10 லட்சம் 10 போட்டா எவ்வளவு வருதுன்னு யோசிச்சு பாருங்க.
அந்த பணத்துக்கு எவ்வளவு நல்லது பண்ணலாம் அதை யோசிச்சு பாக்குறீங்களா? எங்கேயாச்சும் ஸ்டிக்கர் எடுத்து நெத்தியில ஒட்டிக்கிறீங்க ஸ்டிக்கர் திமுக எல்லாரும். ஏன்டா நாங்க எங்க ஆட்சியில எங்க மக்களுக்கு நாங்க செய்யறத நாங்க அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறோம்டா. அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் கல்லூரியில படிக்கிற ஒரு 18, 19 வயசு 20 வயசு குழந்தைகளுக்கு அந்த சொல்றது புரியுதா? தமிழ்ல பேசுறேன் பண்ணாலே எங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பண்ணுன்னா ஞாபகம் இருக்கும். நீ யாருக்கு ஞாபகம் இருக்கும்? நீ யாரு கட்சி? விஜய் கட்சி. நேத்து வந்த கேள்வி கேட்டாலே சீமான் அவர்கள் மாதிரி வந்து நீங்க விஜய் கட்சி, நீங்க வந்து ஆமா நாங்க சீமான மாதிரி பேசல. நீங்க எல்லாமே இங்க இருக்கவங்க எல்லாம் இந்த சின்ன குழந்தைங்க இருமா, சின்ன குழந்தைகள் பூரா அந்த 20 வயசு 22 வயசுல இருக்க குழந்தைகள் பூராமே வந்து அந்த நடிகரை தான் விரும்புறீங்க. அது எதுக்கு நீங்க ஒழுங்கா பண்ணிருந்தா அவங்க ஏன் அவங்கள விரும்புறாங்க? நீ வேற அவன் அந்த துப்பாக்கி கலாச்சாரம், அந்த டான்ஸ், அந்த ரொமான்ஸ் இதெல்லாம் பார்த்து மயங்குது. நீங்க வந்து வான்கோழி, அப்புறம் வேற என்ன புத்தகம்? ஏன்டா எவனோ எப்பவோ எழுதுனதை இப்ப அது மாதிரி அவர் எப்பவோ எங்க நடிச்சாரு. எப்பவோ நடிச்சாரா? எல்லா படத்திலயும் தான் ரொமான்ஸ் பண்றாரு. நீங்களும் எல்லா புத்தகத்திலயும் அப்படித்தான் எழுதுறீங்க. யார் சொன்னா? எந்த நாயுடா சொல்லிச்சு? உங்க தலைவர் தான். எங்க தலைவர் அப்படி எல்லாம் எழுதியிருக்காரு. எத்தனை புத்தகம்? வான்கோழி அது எப்படா 48, 49 எழுதின புத்தகம் அது இப்போ இருக்குல்ல? இருக்கு. அது இருக்கத்தான் செய்யும். வனவாசத்தை படிச்சா ஒட்டுமொத்த இதையும் புரிஞ்சுக்கலாமா? அடாடா நீ போய் படி வனவாசத்தை. 2 பக்கம் படிச்சேன் தம்பி. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. எல்லாருக்கும் வந்து எல்லாம் பிறக்கும் போதே கோடீஸ்வரனாவோ எல்லாமே வந்து நான் கேட்ட கேள்விக்கு நீங்க சொல்றது என்ன சம்பந்தம்? இல்ல நீ தான் சொல்றல வனவாசத்துல அந்த கண்ணதாசன் ஒரு குடியார கண்ணதாசன் பேசின பேச்ச வச்சுக்கிட்டு நீங்க எல்லாரும் இப்படியே பேசுறீங்க. ஏண்டா இந்த கண்ணதாசன் ரூபாயை கொடுத்து போய் டிக்கெட் வாங்கிட்டு வாங்க. அந்த டிக்கெட் வாங்கின ரூபாய்க்கு தின்னு போட்டு வந்து உட்காந்துக்கிட்டு கடைசியில டிக்கெட் இல்லைன்னு சொல்லி சொன்ன ஆளு அவர் எழுதினாருன்னு சொல்லி சொல்றீங்க. அவருடைய மலவளத்துல இருந்தாரு. எது? அவருடைய லிங்க்ல இருந்தாரு. அவரு பாட்டு எழுதினாரு, இவரு கதை வசனம் எழுதினாரு. 2 பேரும் அப்ப ஒன்னா தானே இருப்பாங்க. அவர் சொன்னாலும் உண்மைதானே? எது? அப்ப சொன்னாலும் உண்மைதானே? அது உண்மைதான். அது அந்த டிக்கெட் இல்லையா? மத்ததெல்லாம் உண்மை இல்ல. இது மட்டும் உண்மை, அது உண்மை இல்லையா? ஆமா மத்ததெல்லாம் உண்மை. போங்கடா அறிவு கட்டவனு. வனவாசத்தையே பாதி பக்கத்தையே எடுத்து விட்டீங்களே எப்படி? ஆமா குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 66,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். நம்மளுடைய வீடியோ நிறைய பேர் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க.